ஒரு விறுவிறுப்பான கால்பந்து மேட்ச் நடக்குதுன்னு வச்சுப்போம். ம் ஓகே, 2 டீம் மோதுறாங்க. அதுல ஒரு டீம் அப்பட்டமா ரூல்ஸ மீறுறாங்க, தப்பு பண்றாங்க. ஆனா அங்க இருக்கிற ரெஃப்ரி இது எல்லாம் கண்டுகாக்கவே இல்ல. ஆமா, அப்படி நடந்தா கோவம் வரும் இல்லையா? கண்டிப்பா. தப்பு பண்றவங்க, நேர்மையா விளையாடுறவங்கன்னு 2 பேரையும் அந்த ரெஃப்ரி ஒரே மாதிரி நடத்துறாரு. இப்படி ஒரு ரெஃப்ரிய பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமான ஆளுன்னு தானே தோணும். நிச்சயமா. ஒரு சார்பும் இல்லாம இருக்கிறது சில சமயம் எரிச்சலா தான் இருக்கும். கரெக்ட். ஆனா இப்படிப்பட்ட ஒரு அதிதீவிரமான, நமக்கு கொஞ்சம் கூட பழக்கமில்லாத ஒரு முழுமையான நடுநிலைமை தான் பிரபஞ்சத்தோட மிக உயர்ந்த நீதி அப்படின்னு ஒரு சோர்ஸ் சொல்லுது. இன்னைக்கு நாம இத பத்தி தான் ரொம்ப ஆழமா அலச போறோம். இந்த கான்செப்ட் மனுஷங்களா இருக்கிற நமக்கு பெரிய ஒரு மனசங்கடத்தை கண்டிப்பா உருவாக்கும். ஏன்னா நம்ம மூளை எப்போதுமே எல்லாத்தையுமே ரெண்டா பிரிச்சு பார்த்து தான் பழகிருக்கு. அதாவது பைனரியா சொல்லிங்க. ஆமா, எக்ஸாக்ட்லி. இது சரி, அது தப்பு, இவன் அறிவாளி, அவன் முட்டாள், இந்த மாதிரி ஒரு பைனரி உலகத்துக்குள்ள தான் நாம இருக்கோம். ஆனா இந்த இரட்டை தன்மைகளை, இந்த இருமைகளை எப்படி ஒட்டுமொத்தமா உடைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட சோர்ஸ் பேசுது. சூப்பர். அந்த சோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த வள்ளலார் எழுதின அருள் விளக்க மாலை தொகுப்புல இருக்கிற 39வது பாடல். ஆமா, வெறும் 8 வரிதான். 8 வரி தான், ஆனா ரொம்ப ஆழமான அர்த்தம். இந்த இருமைகளை அது எப்படி உடைக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட மிஷன். சரி, இதையெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஓகே, ஆரம்பிக்கலாம். நான் இந்த பாட்டை தடவை படிச்சப்போ இது ஏதோ ஒரு சாதாரண பக்தி பாடல்னு தான் நினைச்சேன். நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. ஆமா, ஆனா உள்ள போக போக இது மனித உளவியலையே அசைச்சு பாக்குது. பாட்டோட 2 வரியிலேயே கல்லார்க்கும் கற்றவர்க்கும் காணார்க்கும் கண்டவர்க்கும் அப்படின்னு ஆரம்பிக்குது. ம் அதாவது படிக்காதவங்களுக்கும் படிச்சவங்களுக்கும் ஒரே மாதிரி சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு வருது. இது எப்படி இருக்குன்னா, PhD படிச்சவருக்கும் ஸ்கூலுக்கே போகாதவருக்கும் ஒரே மாதிரி வெளிச்சம் தர்ற சூரியன் மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு ஒப்பிடுது. ஆனா எனக்கு ஒரு முரண்பாடு தோணுது. ஒருத்தன் லைஃப் ஃபுல்லா கஷ்டப்பட்டு படிக்கிறான், இன்னொருத்தன் எதுவுமே செய்யல. 2 பேருக்கும் பிரபஞ்ச சக்தி ஒரே பலனை தருதுன்னா அப்புறம் படிப்புக்கு என்னதான் மதிப்பு? இது ரொம்ப நியாயமான கேள்விதான். ஆனா இது மனிதர்கள் உருவாக்குன ஒரு சமூக கட்டமைப்புல இருந்து வருது. பிரபஞ்சத்தோட பார்வையில அறிவுங்கிறது நாம உயிர் வாழ்றதுக்கான ஒரு டூல், அவ்வளவுதான். ஓ, ஒரு கருவி மாதிரி. ஆமா, சொல்லப் போனா சில நேரங்கள்ல இந்த அறிவே நமக்கு ஒரு பெரிய சுமையா மாறிடும். இப்போ ஒரு சாதாரண பூவை பார்க்கறோம்னு வச்சுக்கோங்க. படிக்காத ஒருத்தன் அதோட அழக பார்த்து அப்படியே ரசிப்பான். ம், ஆமா, சந்தோஷப்படுவான். ஆனா ரொம்ப படிச்சவன் இதோட பொட்டானிக்கல் நேம் என்ன, இது எப்படி ஒளிச்சேர்க்க பண்ணுது, நீ மூளையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அந்த நேரடி அனுபவத்தை அவன் மிஸ் பண்ணிடுவான். ஒரு நிமிஷம். அப்போ படிச்சவங்களுக்கு அந்த அறிவே ஒரு தடையா இருக்கு, படிக்காதவங்களுக்கு அந்த தடை இல்லைன்னு சொல்றீங்களா? ஆமா, ஒரு வகையில. அப்ப படிக்காதவங்க ரொம்ப ஈஸியா அந்த பேரானந்தத்தை அடைஞ்சிடுவாங்களா? அங்கதான் வள்ளலார் ரொம்ப நுட்பமா ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. களிப்பருளும் கழிப்பே அப்படின்னு சொல்றாரு. களிப்பருளும் களிப்பே. ஆமா, அது படிச்சவனுக்கு ஒரு மாதிரியான சந்தோஷமும் படிக்காதவனுக்கு வேற மாதிரியான சந்தோஷமும் தரல. 2 பேரோட மைண்ட்ல ஓடுற அந்த விருப்ப வெறுப்புகளை கிழிச்சிட்டு ஒரு சமமான ஆனந்தத்தை கொடுக்குது. ஓ வாவ். இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விடயம் என்னவென்றால், அந்த பரம்பொருள் வெறும் மகிழ்ச்சியை மட்டும் ஒரு பரிசா தரல, அதுவே மகிழ்ச்சியாகவும் இருக்கு. ஓ, அதாவது கிஃப்ட் வேற, குடுக்கறவங்க வேற இல்ல. எக்ஸாக்ட்லி. அது பார்வை இல்லாதவங்களுக்கும் பார்வை உள்ளவங்களுக்கும் சமமான ஒளியை கொடுக்குது. அது வெறும் பார்வையை மட்டும் தரல, அதுவே கண்ணாகவும் இருக்கு. கண்ணளிக்கும் கண்ணே அப்படின்னு சொல்றாரு. நீங்க சொல்றத பார்த்தா அந்த மூல சக்திக்கும் மனுஷனுக்கும் எந்த இடைவெளியும் இல்லைன்னு புரியுது. அது நம்ம உள்ளேயே அந்த அனுபவமாவே மாறி நிக்குது. அறிவையும் கல்வியையும் பிரபஞ்சம் சமமா பாக்குதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அடுத்து வர வரிகள் தான் ரொம்ப முக்கியம். ஆமா, இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. திறமைய தாண்டி மனுஷங்களோட குணங்களை அந்த சக்தி எப்படி பாக்குதுன்னு சொல்ற இடம் எனக்கு ஒரு பெரிய நெருடலை தருது. நீங்க அந்த 3வது 4வது வரியை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அதேதான். வல்லார்க்கும் மாட்டார்க்கும் வரமளிக்கும் வரமே அப்படிங்கறது கூட ஏத்துக்கலாம். ஆனா மதியார்க்கும் மதி கொடுக்கும் மதியே அப்படிங்கறதும் பொல்லார்க்கும் நல்லவர்க்கும் நடுநின்ற நடுவேன்னு சொல்றதும் எப்படி நியாயமாகும்? பார்க்கறதுக்கு முரண்பாடா தான் தெரியும். ஆமா, நாம ஸ்டார்டிங்ல பேசின அந்த ரெஃப்ரி உதாரணம் மாதிரிதான். ஒருத்தன் கொலையே பண்றான், இன்னொருத்தன் மத்தவங்களுக்காக வாழ்றான். 2 பேருக்கும் நடுவுல நிக்குதுன்னா இது ஒரு டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி இல்லையா? அப்படி தோணும். ஆனா தார்மீக அடிப்படையில இது பெரிய ஆபத்து தானே.
இது ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும் நாம. அதாவது அறம் இல்லைன்னா முராலிட்டி அப்படிங்கிறது மனுஷங்களா அவங்க வசதிக்காக உருவாக்கிக்கிட்ட ஒரு சட்டம். சரி. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எது சரின்னு தோணுச்சோ அது இன்னைக்கு பெரிய குற்றமா பார்க்கப்படுது. மனிதர்களோட இந்த அளவீடு காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா அதுக்காக கிரிமினல்களுக்கு சப்போர்ட் பண்ணதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? இது மனித நீதியவே கேலி குத்தாக்குற மாதிரி இருக்கே. இல்ல, இது கேலிக்கூத்து கிடையாது. இது புரிஞ்சுக்க இயற்கையிலேருந்தே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பெரிய ஆலமரம் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஆலமரம். அந்த மரத்து நிழல்ல ஒரு ஞானி உட்கார்ந்து தியானம் பண்றாரு. அதே மரத்தோட இன்னொரு பக்கத்துல ஒரு கொலைகாரன் தான் ஆயுதத்தை தீட்டிட்டு இருக்கான். இப்ப அந்த மரம் என்ன பண்ணும்? இவன் ஞானி, இவனுக்கு நல்ல நிழல் தருவேன். இவன் கெட்டவன், இவனுக்கு வெயில் தான் தருவான்னு பாரபட்சம் பார்க்குமா? கண்டிப்பா பார்க்காது. அவ்வளோதான். நிழல் தர்றது மரத்தோட இயல்பு. அது மனுஷங்களோட குணத்தை பார்த்து மாறுறதில்ல. அது போலதான் அந்த மூலசக்தியும். அது நடுமுன்ற நடுவே. நல்லவங்க கெட்டவங்கங்கிற மனித அளவீடுகள் அங்க கிடையாது. வாவ், அந்த மரத்தோட உதாரணம் ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. தன்னை மதிக்காதவங்களுக்கும் அது அறிவை கொடுக்குது. அதாவது ஒரு ஈகோ இல்லாத பெருந்தன்மை. ஆமா, ஈகோ கிடையாது. மனித விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்ட சமத்துவம் அது. நாம சதா சர்வ காலமும் யார் தகுதியானவங்க யார் தகுதியற்றவங்கன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கோம். பிரபஞ்சத்துக்கு அந்த மாதிரி எந்த எக்ஸாமும் தேவையில்லை போல. அது தேவையில்லைங்கிறத விட நாம கெட்டவங்கன்னு முத்திர குத்துற ஒருத்தனுக்குள்ளயும் அந்த மூலசக்தி இயங்கிட்டு தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் அந்த முழுமையான கலப்படமற்ற நடுநிலை. இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு போவோம். மனுஷங்களுக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை பிரபஞ்சம் எப்படி பாக்குதுன்னு பேசணும். ஆனா இத ஒட்டுமொத்த பிரபஞ்ச அளவிலான ஒரு தலத்துக்கு அடுத்த வரிகள் கொண்டு போகுது. ஆமா, அந்த நரர்களுக்கும் சுரர்களுக்கும் வரிய சொல்றீங்களா? கரெக்ட். நரர்களுக்கும் சுரர்களுக்கும் நலன் கொடுக்கும் நலமே, எல்லாருக்கும் பொதுவில் நடமிடுகின்ற சிவமே. இதுல நரர்கள்னா பூமியில இருக்கிற சாதாரண மனுஷங்க, சுரர்கள்னா தேவர்கள். ஆமா, இவங்க 2 பேருக்கும் நன்மைய கொடுக்குதுன்னு சொல்லும்போது இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி எனக்கு தோணுது. ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் நல்லா இருக்கே. ஆனா ஒரு 19ஆம் நூற்றாண்டு தத்துவத்துக்கு இந்த சாஃப்ட்வேர் வார்த்தை எப்படி பொருந்துதுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஷார். இப்போ ஒரு மென்பொருளை உருவாக்குற நிறுவனம் அதோட சோர்ஸ் கோட யாருக்கும் சொந்தம் இல்லாம உலகத்துல எல்லாரும் இலவசமா யூஸ் பண்ண அலோ பண்ணுவாங்க. ஆமா, அதான் ஓப்பன் சோர்ஸ். எந்த பேவாலும் இருக்காது. எக்ஸாக்ட்லி. பணக்காரங்களுக்கு ஒண்ணு ஏழைகளுக்கு ஒண்ணுன்னு பாகுபாடு இல்ல. எந்த பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனும் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த பிரபஞ்ச சக்திங்கிறது மனுஷங்களுக்கோ தேவர்களுக்கோ தனிப்பட்ட சொத்து கிடையாது. கரெக்ட். எந்த விஐபி பாஸும் இல்லாம சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி, வானுலகத்துல இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த தளம் பொதுவா கிடைக்குது. அதத்தான் எல்லாருக்கும் பொதுவில் நடம்னு அவர் சொல்றாரு. ரொம்ப அருமையான விளக்கம். பொதுவில் நடம் அப்படிங்கிற வார்த்தையோட முக்கியத்துவத்தை நம்ம இங்க பார்க்கணும். அந்த காலத்துல சமூகம் எப்படி இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப கடுமையான ஜாதி பிரிவினைகள் இருந்துச்சு. ஆமா, இறைவனை கும்பிடுறதுக்கே சிலருக்கு தான் உரிமை இருந்துச்சு. கருவறைக்குள்ள எல்லாரும் போக முடியாது. ஆன்மீகங்கிறத ஒரு தனிப்பட்ட சொத்து மாதிரி ஒரு ரகசிய அறையில பாதுகாக்கப்பட்டு வந்துச்சு. ஒரு இருண்ட காலம் சொல்லலாம். அப்படிப்பட்ட நேரத்துல தான் வள்ளலார் இது எந்த ரகசிய அறையிலையும் இல்ல, எல்லாருக்குமான பொதுவான வெளியில நடனமாடுற சிவம் அப்படின்னு சொல்றாரு. இது சாதாரண விஷயம் இல்ல, ஒரு மிகப்பெரிய ஆன்மீக புரட்சி. நிஜமாவே இத நினைச்சு பாக்கும்போதே எனக்கு புல்லரிக்குது. அந்த காலத்துல இப்படி பேசுறது எவ்ளோ பெரிய ரிஸ்க். நீ தேவனா இருந்தாலும் சரி மனுஷனா இருந்தாலும் சரி உனக்கான ஆன்மீக வெளி பொதுவானதுன்னு சொல்றது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அந்த பொதுவெளியில ஏங்கிறது தான் இந்த பாடலோட உச்சகட்ட தத்துவம். எல்லாமுமா அதுவே இருக்கு, எல்லாருக்கும் பொதுவா இருக்கு, ஆனா எந்த சார்பும் இல்லாம நடுநிலையா இருக்கு. இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த மனித அறிவுக்கு எட்டாத ஒரு பேரரசனை பத்தி 8 வரியில அவர் சொல்லிட்டாரு. ஆனா அந்த கடைசி வரியில எண்ணரசே யான் புகழும் இசையும் அணிந்தருளே அப்படின்னு முடிக்கிறாரு. ஆமா, இவ்ளோ பெரிய தத்துவத்தை பேசிட்டு கடைசியில தன்னை ஒரு சாதாரண மனுஷனா குறுக்கிக்கிறாரு. அந்த பொதுவெளியில ஆடுற பேரரசன் கிட்ட தான் பாடுற இந்த இசையும் ஏத்துக்கணும்னு ரொம்ப எளிமையா ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அதுதான் ஒரு படைப்பாளியோட முதிர்ச்சி இல்லையா? எனக்கெல்லாம் தெரியுங்கிற எந்த ஒரு கர்வமும் அந்த வரியில இல்ல. நான் பாடுற இந்த சின்ன இசையும் நீ ஏத்துக்கணும்னு கேக்குறாரு. கரெக்ட். அந்த கர்வமில்லாத நிலை தான் இந்த இருமைகளை கடக்கிறதுக்கான முதல் படி. நான் பெரிய அறிவாளி, நான் பெஸ்ட்னு நினைக்கும் போதே நாம மறுபடியும் அந்த பைனரி உலகத்துக்குள்ள மாட்டிக்கிறோம். சரி, இதெல்லாம் நமக்கு, அதாவது இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு
என்ன அர்த்தம் தருது? நம்ம அன்றாட வாழ்வுல நம்ம மத்தவங்கள எவ்ளோ ஈஸியா லேபிள் பண்றோம்னு யோசிச்சு பாருங்க. ஆமா, இவன் நல்லவன், அவன் கெட்டவன், இவன் புத்திசாலின்னு தொடர்ந்து முத்திரை குத்திக்கிட்டே தான் இருக்கும். கரெக்ட். அந்த அளவீடுகள வச்சுத்தான் நம்ம பழகுறோம். இவன் பழகுறதுக்கு மோசமான ஆள்னு ஒரு கட்டத்துக்குள்ள அடைக்கிறோம். ஆனா இதனால தான் நமக்கு பாதி துன்பமே வருது. கண்டிப்பா. நாம மத்தவங்கள முத்திரை குத்துறதோட நிக்கிறதில்ல, நம்மள நாமே மிக கடுமையா ஜட்ஜ் பண்ணிக்கிறோம். நான் புத்திசாலியா இருக்கணும், சமூகம் என்னை ஏத்துக்கணும்னு தொடர்ந்து போராடிட்டே இருக்கோம். ஆமா, அந்த பயத்திலேயே பாதி வாழ்க்கையே தொலைச்சிடுறோம். ஆனா உலகத்தை இயக்குற அந்த பிரம்மாண்டமான மூளைச்சக்தியே நல்லது கெட்டதுன்னு பார்க்காம ஒரு மரத்தோட நிழல் மாதிரி முழுமையான நடுநிலையோட இருக்குன்னா இது எவ்ளோ பெரிய ஆசுவாசத்தை தருது பாத்தீங்களா? நிச்சயமா, அந்த நடுநின்ற நடுவே தத்துவம் அதைத்தான் நமக்கு உணர்த்துது. இப்போ இந்த அலசல நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறோம். அந்த பிரபஞ்ச சக்தி ஒரு ஞானிக்கும் கொலைகாரனுக்கும் எந்த வித்தியாசமும் காட்டாம இயங்குதுன்னா, நாம ஏதேனும் ஒரு விஷயத்துல தோல்வி அடையும் போதோ இல்ல பெரிய தப்பு பண்ணிடும் போதோ நம்மள நாமே மிக கடுமையா விமர்சிச்சுக்கிறத கொஞ்சம் நிறுத்தலாமே. ம், ரொம்ப சரியான பாயிண்ட். அந்த மரம் தன்னை நேசிக்கிறவங்களுக்கும் வெறுக்கிறவங்களுக்கும் ஒரே நிழல தான் தருது. அப்போ நாமும் நம்மள அந்த முழுமையான கனிவான நடுநிலையோட பார்க்க பழக வேண்டுமா? பொதுவில் ஆடும் அந்த சுதந்திரத்தை நமக்கு நாமே கொஞ்சம் பரிசலிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? அது ஒரு அழகான மாற்றமா இருக்கும். கண்டிப்பா. உங்க அன்றாட வாழ்வுல நீங்க உருவாக்குற அந்த இருமைகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இத பத்தி யோசிச்சு பாருங்க. மீண்டும் மற்றொரு ஆழமான அலசலில் சந்திப்போம், சிந்திப்போம்.